ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் டிஎன் ட்ரிப்பர் கிங் சேனல். சேலம் ஜங்ஷனில் தாங்க இப்போ நான் இருக்கேன். இந்த சேலம் ஜங்ஷன்லேருந்து ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேலம் ஜங்ஷனுக்கு நான் எப்படி ரீச் ஆனேன்னு சொல்லிடுறேன். டெய்லி நைட் 11:55க்கு சென்னை எக்மோர்லேருந்து கிளம்புற சேலம் எக்ஸ்பிரஸில் ஏறி தாங்க இந்த சேலம் ஜங்ஷனுக்கு நான் ரீச் ஆனேன். இப்போது இங்கேருந்து இன்னொரு சூப்பரான ட்ரெயின் vlog தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இந்த vlog எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஜேர்னி பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷனில் ஸ்டார்ட் ஆகி மேட்டூர் டேம் வரைக்கும் போகுதுங்க. டெய்லி மார்னிங் 5 o'clockக்கு ஈரோடு ஜங்ஷனில் இருந்து கிளம்பி 7:45க்கு மேட்டூர் டேம் ரீச் ஆகிற மேட்டூர் டேம் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸில் தாங்க இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த மேட்டூர் டேம் பேசஞ்சர் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல் அரைவ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. வாங்க இப்போ நம்ம அந்த ட்ரெயினுக்கு போவோம். என்னடா பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் சூப்பராக இருக்கேன்னு பார்த்தா இது இல்லைங்க நம்ம ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து விசாகப்பட்டினம் கொல்லம் வீக்லி எக்ஸ்பிரஸ் ஆங்க. இதுக்கு அடுத்தது தான் நம்ம ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ளே அரைவ் ஆகுமாங்க. இந்த மேட்டூர் டேம் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் 6:15க்கு சேலம் ஜங்ஷனுக்குள்ளே என்டர் ஆக வேண்டிய ட்ரெயின் இப்போது 6:30க்கு தாங்க என்டர் ஆகுது. அந்த விசாகப்பட்டினம் ட்ரெயின் போன உடனே நம்ம ட்ரெயினும் சூப்பராக சேலம் ஜங்ஷனுக்குள்ளே என்டர் ஆகுதுங்க. இப்போ வாங்க ட்ரெயினோட இன்டீரியர்ஸும் எக்ஸ்டீரியர்ஸையும் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயினோட இன்ஜினை பார்த்துருவோம். இந்த ட்ரெயினுக்கு வேக் 7 ஈரோட் ஷெட்டோட இன்ஜின் தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் தான் நம்மளை மேட்டூர் டேம் வரைக்கும் புல் பண்ண போகுது. சரி, இப்போ வாங்க நம்மளும் ட்ரெயின்குள்ளே போய் நம்ம சீட்டை செலக்ட் பண்ணுவோம். நம்ம ட்ரெயினுக்கு தாங்க மேலே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த ட்ரெயினில் யாருமே இல்லைங்க, செம்ம காலியாக இருக்குது. எந்த கோச்சில் வேணாலும் போய் உக்காந்துக்கலாங்க. சரி வாங்க இப்போ நம்ம ஒரு சூப்பரான சீட்டை கண்டுபிடிப்போம். எனக்கு ஒரு விண்டோ சீட்டு, அதுவும் எமர்ஜென்சி எக்ஸிட் சீட்டு கிடச்சா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு சூப்பரான எமர்ஜென்சி எக்ஸிட் விண்டோ சீட்டு கிடச்சிதுங்க. என் பேக்கெல்லாம் நான் அங்கே வச்சுட்டேன். டைம் பார்த்தா 6:37 ஆகுதுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ட்ரெயின் கிளம்பத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம ட்ரெயின் 06407 ஈரோடு ஜங்ஷன்லேருந்து மேட்டூர் டேம் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் கரெக்டாக 6:45 AM சேலம் ஜங்ஷன்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. வாங்க என்னோட இந்த ட்ரெயின் ஜர்னி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். சேலம்லேருந்து மேட்டூர் டேம் போகிறதுக்கு இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 30 rupees ஆகுதுங்க. இவ்வளோ காலியாக இருக்க ட்ரெயினில் எனக்கு ஒரு சூப்பரான எமர்ஜென்சி எக்ஸிட் விண்டோ சீட்டு கிடச்சிதுங்க. நானும் சூப்பராக ட்ராவலை என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தேங்க. இப்போது நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மேக்னடைஸ் ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்து ஓமலூர் வழியாக மேட்டூர் டேம் ரீச் ஆகுதுங்க. அப்படியே ரைட்டு ஒரு ட்ராக் போதில் அந்த லைன் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை ஜங்ஷன் போயிட்டு அங்கேருந்து சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கான லைன் தாங்க அது. இப்போ நம்ம ட்ரெயின் கரெக்டாக ஓமலூர் ட்ராக்குக்கு ஜாயின் ஆகுதுங்க. இங்கேருந்து போனால் ஓமலூர் மெச்சேரி ரோடு வழியாக நம்ம மேட்டூர் டேமுக்கு ரீச் ஆகும். என்னதான் நம்ம இந்தியன் ரயில்வேஸில் ட்ரெயின்ஸ்லாம் செம்ம ஃபாஸ்ட்டாக போனாலும் இந்த திரும்புகிற வளைவு தாங்க, இதை பார்க்க தாங்க செம்ம அழகாக இருக்குது. இந்த ட்ரெயினுக்கு சேலம்லேருந்து ஓமலூர் வர ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க. சும்மா பச்சை பச்சையல்னு இருக்குங்க. அந்த வயல்வெளிலாம் பாருங்களேன், சும்மா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குங்க. இன்னும் போக போக இந்த ஜேர்னி சூப்பராக அமைய போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு 20 minutes டிலேயில் தாங்க நம்ம ட்ரெயின் ஓமலூர் ஜங்ஷனுக்குள்ளே என்டர் ஆகுது. கரெக்டாக 6:40க்கு என்டர் ஆக வேண்டிய ட்ரெயின் 7 o'clock தாங்க இந்த ஸ்டேஷனுக்குள்ளே என்டர் ஆகுது. ஏற்கனவே இந்த ட்ரெயின் செம்ம காலியாக தாங்க இருக்குது. அதுலேயும் சேலம் ஜங்ஷனில் ஏறினவங்க இந்த ஸ்டேஷனில் இறங்கிட்டாங்க. இந்த ஸ்டேஷனில் இறங்கினவங்களாம் ஆல்மோஸ்ட் இந்தியன் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்.
அவ்வளோதாங்க, ஒரு 2 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் நம்ம ட்ரெயின் இந்த ஓமலூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. இந்த ட்ரெயினோட ரூட்டு மட்டும் இல்லைங்க, இந்த ட்ரெயினுக்கு வர ஸ்டேஷன்ஸுமே பார்க்க செம்ம அழகாக இருக்குங்க. நம்ம ட்ரெயின் ஓமலூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக தாங்க போகும். அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ராக்கும் கிராஸ் ஆகும். அந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா ஓசூர்லேருந்து பெங்களூர் போகிற ரூட்டுங்க. இவ்வளோ நேரம் ஸ்லோவாக போயிட்டு இருந்த ட்ரெயின் இப்போ தாங்க செம்ம ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிக்குது. வாங்க அப்படியே நம்ம இந்த நேச்சரை ரசிச்சுக்கிட்டு இந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணுவோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க இந்த ரூட் செம்ம சீனிக்கா அழகா இருக்குங்க. நீங்களே பாருங்க, ஃபுல்லா சுத்தி தண்ணியும் அதுக்கு பக்கத்துல மலையும் இந்த டிராவலும் வேற லெவலா இருக்குல்ல. வாங்க அப்படியே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். மேச்சேரி ரோடு அப்படின்ற ஒரு ஸ்டேஷனுக்குள்ள இப்போ நம்ம ட்ரெயின் என்டர் ஆயிருக்குங்க. இந்த ஸ்டேஷன் தான் இந்த ரூட்ல வர கடைசி ரயில்வே ஸ்டேஷனுங்க. இதுக்கப்புறம் நம்ம மேட்டூர் டேம்க்கு ரீச் ஆகும். அவ்வளோதாங்க, கரெக்டாக 1 மினிட் ஹால்ட்டுக்கு அப்புறம் நம்ம ட்ரெயின் மேச்சேரி ரோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகிடுச்சிங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூட்டில் இந்த ஒரு ட்ரெயின் மட்டும்தாங்க அஃபிஷியலாக ரன் ஆகிட்டுருக்கு. அதுக்கு எதுக்குடா நிறைய ட்ராக் கொடுத்து வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் ஒரு கூட்ஸ் ட்ரெயின் நிற்குதுல, அந்த கூட்ஸ் ட்ரெயின் போயிட்டு வரதுக்காக தாங்க இந்த லைன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த கூட்ஸ் ட்ரெயின் பற்றி நான் வீடியோவோட எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம மேட்டூர் டேம் நோக்கி போக போக இந்த கிளைமேட்டும் சூப்பராக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. நம்ம இப்போ மேட்டூர் டவுனுக்குள்ளே என்டர் ஆயிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த எதில் தெரிகிற மலையை கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளோ ஃபாகியாக மிஸ்ட்டு கவர் ஆகிட்டு இருக்குல்ல. எனக்கு இந்த மாதிரி நேச்சரை ரசிச்சுக்கிட்டே போகிற ட்ரெயின் ட்ராவல் தாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம மேட்டூர் டவுனுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மேட்டூர் டேம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட என்டர் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரெயின் இப்போது மெயின் ட்ராக்லேருந்து லூப் ட்ராக்குக்கு மாறி மேட்டூர் டேம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே என்டர் ஆக போகுதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மேட்டூர் டேமில் தாங்க தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருக்குது. அந்த தெர்மல் பவர் ஸ்டேஷனுக்கு கோல் யூஸ் ஆகிறதுனால கூட்ஸ் ட்ரெயின் கோலை அன்லோட் பண்ணுறதுக்காக இந்த ட்ராக்கை யூஸ் பண்ணும். இப்போ ஏன் அந்த கூட்ஸ் ட்ரெயின் வந்து போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தாங்க அந்த கூட்ஸ் ட்ரெயின் கோலை அன்லோட் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போகும். அவ்வளோதாங்க, நம்ம ட்ரெயின் ஆன் டைமுக்கு 7:45 AM மேட்டூர் டேம் ரயில்வே ஸ்டேஷனை ரீச் ஆயிடுச்சுங்க. இந்த மேட்டூர் டேம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் போனால் மேட்டூர் டேமும் அதோட பார்க்கும் ரீச் பண்ணலாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனை கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குல்ல. இதே மாதிரி தாங்க போன 2 ரயில்வே ஸ்டேஷனும் இருந்தது. பட் அதில் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருந்ததுங்க. பட் பரவாயில்லைங்க, ஆன் டைமுக்கு நம்ம ட்ரெயின் கரெக்டாக மேட்டூர் டேமுக்குள்ளே ரீச் ஆகிடுச்சுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ட்ரெயின் 06407 ஈரோடு ஜங்ஷன் டு மேட்டூர் டேம் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் கரெக்டாக 7:45 AM நம்மளை மேட்டூர் டேமுக்குள்ளே இறக்கி விட்டுருச்சுங்க. இப்போ வாங்க நம்ம அந்த ட்ரெயினோட இன்ஜினை பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம். இந்த WAG WAG 7 ஈரோடு ஷெட்டோட இன்ஜின் பழைய இன்ஜினாக இருந்தாலும் சூப்பராக ரன் ஆச்சுங்க. இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் வந்து அந்த கோல் ஃபேக்ட்ரிக்குள்ளே என்டர் ஆகுங்க. அப்படியே இந்த சுற்றி இருக்க மலையெல்லாம் பாருங்களேன், வேறு லெவலாக இருக்குல்ல. அவ்வளோதாங்க, இப்போ இந்த ஸ்டேஷனோட டிக்கெட் கவுண்டர் பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம். இந்த மேட்டூர் டேம் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் எதுக்கு ஓடுதுன்னே தெரியாமல் ஓடிட்டுருக்குங்க. ஏன்னா அவ்வளோ காலியாக இருக்குங்க. இருந்த 7-8 பேருமே இந்த ஸ்டேஷன்லேயே இறங்கிட்டோங்க. அதே மாதிரி இந்த ட்ரெயினில் மொத்தம் 10-15 பேர் தான் ட்ராவல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த ரயில்வே ஸ்டேஷனோட டிக்கெட் கவுண்டர் பாருங்களேன், எவ்வளோ குட்டியாக அழகாக இருக்கல. அதே மாதிரி இந்த ட்ரெயினோட நிறைய இன்ஃபர்மேஷனை அங்கே போர்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த ட்ரெயின் vlog-ஐ இதோட என் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த மேட்டூர் டேம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போ நான் அந்த மேட்டூர் டேம் கிட்ட போக போகிறேங்க. அந்த மேட்டூர் டேம் பற்றி அடுத்த வீடியோவில் சூப்பராக கிளியராக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.